நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பிரிஞ்ச உடனே பாருங்கள், அடுத்த நாளே அந்த மாவட்டத்துக்கான மாவட்ட செயலாளர் பதவியில் ஒவ்வொரு ஆளை போட்டார். புரியுதுங்களா? அதுவும் ஜேசிடி பிரபாகர் அவர் யார் சபாநாயகராக உட்காந்துருக்கிறவர், எம்ஜிஆர் காலத்து ஆள், அவருக்கு தெரியாத சட்டம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் தன் பதவி பறி போயிடும், நம்ம இருக்கிற எம்எல்ஏ பதவி நம்ம இழந்துட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுனால தான் வேலுமணிலேருந்து எல்லாம் போயிட்டார். அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றியை கூட பெறலையே, நான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து ஒரு தோல்வியாக நினைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் அழுதுட்டு போலங்க, அதுக்கு முன்னாடி அங்கே எதிர்க்க ஒரு கிளினிக் இருந்திருக்குங்க. அந்த கிளினிக்கில் போயிட்டு டிராப்ஸ் வந்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு தண்ணி வர மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க ஆள் போயிருக்காங்க. சேகர் பாபு கேட்கணுமா? ஏன்னா சேகர் பாபு சொன்னால் உடனே அவங்கெல்லாம் அடங்கிடுவாங்கன்னு ஒரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முன்னாள் ரவுடி இல்லை, அவர் ஒரு காலத்தில் திருவற்றியூரில் லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு எல்லாம் மாமூல் வசூல் பண்ண ரவுடி தான். இப்போ அதிமுகலேருந்து பல பேர் வந்து தாவேக்களை இணைகிறாங்கள, திமுகவில் போய் இணைகிறாங்க. இது அதிமுகவோட ஃப்யூச்சர் எப்படி என்னவா இருக்குது? அதிமுக கட்சியே அவ்வளோதான் அப்படின்லாம் ஃப்யூச்சர்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். புரியாதுங்களா? இல்லை அதிமுகவுக்கு இந்த பாதி பேர் சொல்கிறாங்க அதிமுக அவ்வளோதாங்க காலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லலாம். புரியாதுங்களா? இன்றைக்கும் அதில் உண்மையாக இருக்கிற தொண்டர்கள் இன்னும் உண்மையாக இருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இதனால் அவங்க கோவை மாவட்டத்தில் அதனால் தொண்டர்கள்லாம் வந்து எடப்பாடி பக்கம் இல்லாமல் வேலுமணி பக்கமாக மொத்தமாக நின்னாங்க கிடையாது. அங்கேயே எதிர்ப்பு. என்னதான் எடப்பாடிக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஒன்று சேர்ந்தாலும் இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல. யாருக்கு? எடப்பாடிக்கு. யாரு கூட சேர்ந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஒன்று சேர்ந்தா கூட நெக்ஸ்ட் அடுத்ததுல இவங்க என்ன அதுக்கு வந்து எடப்பாடி வந்து இடம் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அவர் வந்து இப்போ ஜெயலலிதா மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பிரிஞ்ச உடனே பாருங்கள், அடுத்த நாளே அந்த மாவட்டத்துக்கான மாவட்ட செயலாளர் பதவியில் ஒவ்வொரு ஆளை போட்டார். புரியுதுங்களா? இதுலேயே இவங்களுக்கு தான் பயம் வந்துருச்சு. இப்போ வந்து சட்டமன்றத்தில் ஒரு மனு கொடுத்தார்ல, அவங்களுடைய பதவியை பறிக்கணும்னு சொல்லி. சட்டப்படி அதான் உண்மை. இந்த கட்சியில் இங்கே ஜெயிச்சுட்டு அவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா அவங்க சட்டமன்ற பதவி பறிக்கப்படும். அதுவும் ஜேசிடி பிரபாகர் அவர் யார் சபாநாயகராக உட்காந்துருக்கிறவர், எம்ஜிஆர் காலத்து ஆள், அவருக்கு தெரியாத சட்டம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் தன் பதவி பறி போயிடும், நம்ம இருக்கிற எம்எல்ஏ பதவி நம்ம இழந்துட்டு நிற்கணும் அப்படிங்கிறதுனால தான் வேலுமணிலேருந்து எல்லாம் போயிட்டார். இப்போ சிவி சண்முகம் ஒண்டி தனியாக நிற்கிறார், விஜயபாஸ்கரும் தனியாக நிற்கிறார். இப்போ நேற்று கூட விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கார், நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, புரட்சிய தலைவி அம்மா அவர்களால் புரட்சிய தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி, அந்த கட்சியின் உண்மை தொண்டர்கள் யாருமே போக மாட்டாங்கன்ட்டு. இல்லை அப்போ அவரும் வந்து இன்னொரு பேச்சு என்ன போச்சா, விஜயபாஸ்கர் திமுக இணைய போகிறாரு அப்படின்லாம். அதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்லலாம். அப்படி பார்த்தா வந்து செய்தி சேனல்லே சில இதில் இல்லை அப்படி சொன்னால் வந்து நேற்று கூட ரகுபதி வந்து விஜயபாஸ்கரை கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காரு. புரியுதுங்களா? விஜயபாஸ்கரை வந்து ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டனம் தெரிவித்து பேசியிருக்காரு. திமுகவில் அவர் போய் இருந்தாருன்னா இவருக்கு வந்து மரியாதையும் இருக்காது, அவரோட பேரும் இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் மாதிரி ஆயிடுவார். ஏன்னா ரகுபதி அங்கே இருக்கிறதுனால. ஏற்கனவே ரகுபதிக்கும் திருநாவுக்கரசுக்கும் மாவட்ட செயலாளர் பதவியில் சண்டை வந்து தான் அறந்தாங்கி திருநாவுக்கரசு ஏடிஎம்கே விட்டு போனது. அப்போ ரகுபதி என்ன பண்ணிட்டான், தன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக டிஎம்கேக்கு போயிட்டார். அப்போ தான் நியமிக்கப்பட்டவர் தான் விஜயபாஸ்கர். புரியுதுங்களா? அதனால் இது வந்து பேசி அவங்க இன்னொரு இதை வீரமணி வீரமணி வந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, தங்கமணி இவங்கெல்லாம் வந்த மாதிரி இவங்களும் வந்துடுவாங்க. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு கோவம்னா வந்து, அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வெற்றியை கூட பெறலையே, இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் இந்த தேர்தலை வந்து அவங்க வந்து ஒரு தோல்வியாக நினைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தமிழ்நாடு இல்லை உலகமே வியந்து பார்க்குது. இந்த தேர்தலை வியந்து பார்த்துது. ஏன் சொல்கிறேன்னா, யாருமே வந்து நினச்சி கூட பார்க்கல. உங்களை மாதிரி மீடியாக்காரங்களும் சரி, என்ன மாதிரி பேச்சாளர்களும் சரி இதை நினச்சி கூட பார்க்கல. நான் கூட உங்ககிட்ட என்ன சொன்னேன், அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு. ஆனால் தாவேக்கா வந்து நிச்சயமாக ஓட்டை பிரிப்பார்கள் தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? நேற்று கூட தமிழிசை பேசியிருக்கு என்னான்ட்டு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதிலலாம் ஃபுல்லாக வந்து சின்ன பசங்களை கவர் பண்ணி தாவேக்கா ஓட்டு வாங்கியிருக்கு. அங்கங்கே எல்லா இடத்துலையும் விஜய்னு. அதாவது அந்த விஜய்ன்ற ஒரு முகம், சினிமா துறையில் ஒரு விஜய்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு நபர் தேர்தலில் நமக்காக களம் காண்கிறார், அவரை வெற்றி பெற செய்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் மக்கள் வந்து ஒரு கான்செப்டில் போட்டிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்றே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா,
இனிமேல் தவறு செய்தவர்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தவறு செய்தவர்கள் ஈஸியாக 2000 ரூபாய்க்கு 3000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது வரைக்கும் எல்லா தேர்தலும் ஓடிட்டு அதே மாதிரி ஜாதியை வச்சு ஜெயிச்சிடலாம், ஜாதியை வச்சு ஜெயிச்சிடலான்ட்டு. ஆனால் இந்த தடவை அது நடக்கலை. ஜாதியும் அங்கே எடுபடலை, மதமும் அங்கே எடுபடலை, வேட்பாளரும் எடுபடலை, காசும் எடுபடலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இனிமேல் மக்கள் வந்து ஒரு 25% உஷார் ஆயிட்டாங்க. அதாவது இனிமேல் இந்த காசுக்கோ இந்த ஜாதி மத வேற்றுமைக்கோ நாங்கள் அடிபணிய மாட்டோம். யார் செய்தாலும் கட்சிகள் தான் கொடுக்கறதெல்லாம் வாங்கிப்போம். ஆனா குத்த வேண்டியதை எந்த இடத்துல குத்தணுமோ எங்களுக்கு இஷ்டமான இடத்துல குத்திடுவோன்றத இதை நிரூபிச்சுட்டாங்க. அதனால இது இப்போ அடுத்த தேர்தலில் பாருங்க 2 கட்சிக்காரங்களுமே செலவு பண்ண மாட்டாங்க நம்பி. புரியுதுங்களா? இதுவே வந்து என்னை போல பேச்சாளர்களுக்கு ஒரு வெற்றி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கையை நீட்டாமல் காசை வாங்காமல் போடுங்கன்ட்டு. ஆனால் அதில் மாறுதலாக செஞ்சு இதை ஒரு வித்தியாசமாக மக்கள் செஞ்சுருக்காங்க. அதுக்கும் எனக்கு ஒரு வெற்றி தான் எனக்கு. நான் பேசிட்டு ஓகே. இப்போ இந்த ஆட்சியில் வந்து ஏற்கனவே போன ஆட்சியில் துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த ஆட்சிலையும் பார்த்தீங்கன்னா போன வாரம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, நிரந்தர வேலை வேண்டும் அப்படின்ட்டு. அது கேட்டால் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்பவும் முக்கியமான கொஸ்டின். ஏன்னா துப்புரவு பணியாளர்கள், இந்த நர்ஸு, ஏன்னா அதே மாதிரி போக்குவரத்து துறை, இந்த துப்புரவு பணியாளர் நர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா காலத்தில் அவங்க படாத கஷ்டம் கிடையாது. ஆமாம், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க வந்து அந்த தூய்மை பணியை செஞ்சதுனால தான் கொஞ்சம் கொரோனாவை வந்து சீக்கிரமாக கட்டுப்படுத்த முடிச்சுது. புரியாதுங்களா? இன்றைக்கி அவங்கள பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து அந்த குப்பையை அள்ளி அவங்க அந்த நாத்தோன்னு கூட பார்க்காம இவ்வளோ இதுவை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் போஸ்டிங் போடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. போன தடவை இருந்த திராவிட மாடலாக தலைவர், இந்த ஆட்சியை நடத்தின தலைவர் முதல்ல வாக்குறுதியை நான் வந்த உடனே உங்கள் எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணிவிடுவேன்னாரு. ஒரு 100 பேராக பண்ணியிருந்தா கூட இத்தனை நேரம் பாதி பேரை பண்ணியிருக்கலாம். தனியார் கையில் கொடுத்து அவங்கள சம்பாதிக்க விட்டு வேலைக்கு. இப்போ வந்து அந்த தனியார் வந்து அந்த இதுவெல்லாம் எடுத்து உரம் தயாரித்து அவன் வந்து சம்பாதிக்கிறான். இதையே இந்த கவர்மெண்ட் செஞ்சா என்ன? கவர்மெண்ட்டில் அதிகாரிகள்லாம் சும்மா தானே உட்காந்துருக்கானுங்க, ஏசி ரூமில் உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் இப்போ 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு. இப்போ 10 மணிக்கு வர சொல்லிட்டாரு. அது மாதிரி ஜெயலலிதா கொண்டு மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதையும் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இது வந்து ஜெயலலிதாவோட நடவடிக்கை. முதல்ல 9:55 ஆனால் பறந்துட்டு ஓடுவான். புரியுதுங்களா? இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் அவங்கள வந்து வேலை செய்ய வைக்கும். புரியுதுங்களா? அதனால் இப்போ துப்புரவு பணியாளர்கள் சார்பாக நான் ஒரே ஒரு கோரிக்கை வேண்டி விஜய் அவர்களுக்கு வைக்கிறேன். துப்புரவு பணியாளர், இந்த நர்ஸு வேலை பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டலில், அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் என்ஹெச்எம் தொழிலாளர்களும் ஒரு 45,000 பேர் இருக்காங்க. அதாவது வண்டி ஓட்டுறவங்க கான்ட்ராக்டில், இந்த உள்ளே வந்து கூட்டுறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ஹெச்எம் தொழிலாளர்கள். அவங்களுக்கு வந்து பேசிக் சேலரியே 21,000 போட சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர். அவங்க அதை தான் தராங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்கள பர்மனன்ட் பண்ணுங்க, அதுக்கான என்ன சேலரி அதையும் நான் தரேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே உத்தரவு போட்டாச்சு. இதை வந்து ஜெயலலிதா பீரியடில் கரெக்டாக நடைமுறைப்படுத்தினாங்க, எடப்பாடி பீரியடில் நடைமுறைப்படுத்தினாங்க. எடப்பாடி பீரியடில் கூட அந்தளவுக்கு பண்ணலை, ஆனால் ஜெயலலிதா பீரியடில் கரெக்டாக நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் இவர் ஸ்டாலின் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, சுத்தமாக அந்த இதுவே ஆஃப் பண்ணிட்டார். அதாவது 10 வருஷம் நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது 10 வருஷம் முடியறதுக்கு. சரி, பர்மனன்ட் பண்ணுன்றதுக்காக உடனே என்ன பண்ணுறது, 4-5 நாளைக்கு முன்னாடியே உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு ஒரு வாரம் 1 மாதம் கேப் கொடுத்து மறுபடியும் உங்களை வந்து நியூ அப்பாயின்மெண்ட் மாதிரி போட்டு மறுபடியும் 10 வருஷம் வேலை வந்து இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் அந்த என்எஸ்எம் தொழிலாளர்கள் இது பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ எப்படி சம்பளம் கொடுக்கறதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது. அவங்க கொடுக்குறத ஒழுங்காக அவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் போட்டு அவங்களுக்கு கொடுத்துறேன். இதை யார் வேணாங்கிற? இதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் இருக்குது? அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன கேட்டாங்க, பர்மனன்ட் இதுதான் கேட்டாங்க. சரி, மொத்தமாக போட முடியாது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு 10 பேர், இதை ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200 பேர் 300 பேர் இப்படி போட்டால் கூட ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட பர்மனன்ட் பண்ணலாம் இல்லையா? அவங்க படுற கஷ்டத்துக்கு கடைசியில் அவங்க இதுவாகி ரிட்டையர் ஆகி போகும்போது அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் விஜய் அவர்களை நான் கேட்டுக்கிறது, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் தயவுசெய்து, அதேமாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸ், இந்த என்ஹெச்எம் இவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி வழங்குறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நிரந்தர பணி வழங்கணுன்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு அமைச்சர் மரியவல்சன் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க, இப்போதைக்கு நிதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த டீட்டெயில் வந்து இது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க, அந்த மாதிரி லிஸ்ட்டு வெள்ளை அறிக்கை வந்து இன்னும் 2 வாரத்தில் வெளியிட போகிறாங்களாம். இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நிலை என்ன இருக்குன்ட்டு அது விட்டாங்கன்னா திமுகவோட பேர் என்னவாக மாற வாய்ப்பு இருக்குது சார்? திமுகவோட பேர் மாறுறதில்லை, தமிழ்நாட்டுக்கே தெரியும்.
இவனுக்கு ஏன்னா இது வரைக்கும் யாரும் வெள்ளை அறிக்கை விட்டதே கிடையாது. வெள்ளரிக்கை விட்டதில்லை. அதுக்கு காரணம் என்ன? ஆப்போசிட் என்ன இருந்தது? ஏடிஎம்கே போச்சுன்னா யார் இருந்தது ஆப்போசிட்? டிஎம்கே. அங்கே பங்காளிங்க தான் 2 பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க தப்பு செஞ்சாலும் அவங்க மறைச்சிடுவாங்க, அவங்க தப்பு செஞ்சாலும் இவங்க மறைச்சிடுவாங்க. பேருக்கு வெளியில் உதட்ட அளவுக்கு நான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இவங்க சொல்கிற நடவடிக்கை, அவங்க சொல்கிற நடவடிக்கை இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை யார் மேலேயாவது வழக்கு தொடரப்பட்டு ஏதாவது வரைக்கும் இதுவாக இருக்கா? இல்லை. இவங்க வரும்போது கொடநாடு யாருக்கு கொலை வழக்கை எடுப்பாரு. நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்கை எடுத்தனோட உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க. இது வரைக்கும் நடக்கலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடரப்படும்னாரு, ஒன்றுமே நடக்கலை. இதெல்லாம் இவங்களுக்குள்ள உள்ள டீலிங், இதெல்லாம் புரியுதுங்களா? அதனால் இதை வந்து இவங்க 2 பேர் இது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காருல, வெளியிட்ட உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து அது மறைக்கிறதுக்கு கிடையாது, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இவர்கள் ஏற்பாடு செய்வாங்க. பாருங்க வேணும்னா. ஏன்னா தன் மீது உள்ள குற்றம் யாராவது உண்மையை பேசிட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது திமுகவுக்கு. உடனே அதை வந்து எப்படி ஒழிக்கணும்னு சொல்ல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறது கூட சான்ஸ் இருக்கு. அதான் இந்த பிரச்சனையை மறைக்கணும்னா இன்னொரு பிரச்சனையை இழுத்து விட்டாதான் இது மறையுன்றதுக்காக விஜய் மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி நிச்சயமாக அந்த பிரச்சனையை இதில் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா அதில் வந்து ஜெகதால கில்லாடிங்க இவங்க, புரியுதுங்களா? ஜெயலலிதா மேலே போட்ட கேஸையே வந்து தமிழ்நாட்டிலே போட வேண்டியதானே, ஏன் கொண்டு போய் கர்நாடகாவில் போட்டாங்க? கூட்டணி அங்கே இருக்கனால. கூட்டணி அங்கே இருக்கிறதுனாலையும் ஜெயலலிதாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆகாது. ஏன்னா அந்த காவிரி தண்ணி பிரச்சனையில் அந்த அம்மா தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கெஸ்டர்டில் வெளியிட வச்சதே அந்த அம்மா தான். ஸோ கர்நாடகாவோட இந்த அம்மாவை முட்டிக்க விட்டுட்டா நிச்சயமாக அந்த அண்ணா கொடுத்துருவோம், உள்ளே போய்டும், அதிமுக முடிச்சிடலாம், நம்ம இங்கே சுதந்திரமாக இருக்கலாம் தான் இவர் அங்கே பிளான் போட்டு அங்கே கொண்டு போய் கேஸை போட்டு. இந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் வந்து திமுகவுக்கு வந்து கை வந்த கலை. அதனால தான் விஜய்க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா குளத்தூரில் ஸ்டாலின் தோற்றாரு. அப்புறம் குளத்தூரில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுல சேகர் பாபு ஸ்டாலின் முன்னாடி அழுதுட்டு போன அந்த வீடியோ பார்த்தீங்களா? அவர் அழுதுட்டு போலங்க, அதுக்கு முன்னாடி அங்கே எதிர்க்க ஒரு கிளினிக் இருந்திருக்குங்க. அந்த கிளினிக்கில் போயிட்டு டிராப்ஸ் வாங்கிட்டு வந்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு தண்ணி வர மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆள் போயிருக்காங்க. சேகர் பாபு கேட்கணுமா? இதை இங்கேயே ஒன்று இருக்குது அவனுக்கு. நீங்கள் நம்ம உட்காந்துருக்கிற இடத்த தாண்டியே நம்ம ஜெமினி பாலம், இது மூப்பனார் பாலம் இருக்குல்ல, அது கீழே கும்கும் பாருன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? கும்கும் பார் அது பேர். ஓகே. அந்த மூப்பனார் பாலத்துக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு போய் அந்த பாலத்துக்கு கீழே ஆப்போசிட் ரோட்டில் ஒரு அயனிங் கடை ஒன்று இருக்கும். அங்கே நின்று அங்கே நடக்கிற வேடிக்கையெல்லாம் பாருங்களேன். எல்லாம் ஹை கிளாஸ் சொசைட்டிக்காரங்க தான் குடிக்க வருவாங்க. அங்கேயே காரை நிறுத்திட்டு ரோடு மேலே பாட்டிலை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து இவனுங்களும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பானுங்க. இவன் ஒன்று பேச அவன் ஒன்று பேச, எப்போ பார்த்தாலும் கலாட்டா தான். அதுக்கு சேகர் பாபுக்கு என்ன சம்பந்தம்? எது? அது அவரது தானா? அது அவருடைய பார் தான். அது கும்பும் பார். சேகர் பாபுக்கு சொந்தமான பார் அது, கும்பும் பார். பேர் வச்சிருக்காரு பாருங்க. என்ன இதெல்லாம் வந்து சேகர் பாபுக்கு கை வந்த கடை. இன்னும் பார்த்தா குளத்தூர் தொகுதியில் மாண்புமிகு திராவிட மாடல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தோல்வியற்றதற்கு முதல் காரணமே சேகர் பாபு தான். இப்போ திருச்சி கிழக்குல திருப்பி ஸ்டாலின் நிற்க போறதா? திருச்சி கிழக்குல சொல்றாங்களே, நிச்சயமா நிற்க மாட்டாரு. நிச்சயமா அவர் நிற்க திருப்பி தோல்வியை சந்திச்சுட்டா என்ன ஆகும்னு அவர் செலக்ட் பண்ணா திருவாரூரை செலக்ட் பண்ணுவார். புரியுதுங்களா? இப்போ வந்து சேகர் பாபு வந்து அங்கே வந்து குளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தது யார்? மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவரெல்லாம் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போய் ஒவ்வொரு தடவையும் கவனிக்கணும். இவனை எதுக்கு ஆகுன்னா சேகர் பாபு போகிறான்? அது மட்டும் கிடையாது. இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் போது அந்த துறைக்கும் இவனுக்குமே சம்பந்தம் கிடையாது. இவன் எதுக்கு மூக்கம் நுழைக்கிறான் அதில்? மேயர் பிரியாவுக்கு காலையிலானா 11 மணிக்கு போய் விசிட்டு கொடுத்து மேயர் பிரியாவை பார்த்துட்டு வர வேண்டியது. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு ராயபுரத்துலேருந்து மீன் கொண்டு போய் வாங்கி வீட்டில் கொடுக்க வேண்டியது. இதுதான் அவனுக்கு வேலை, கைக்கூலி வேலை இது. புரியுதுங்களா? அதனால தான் சேகர் பாபு வந்து முக்கியமான ஒரு பொறுப்பாக வச்சுருந்தார். புரியுதுங்களா? இவன் சேகர் பாபு அந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் செஞ்சது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா அந்த துறை வந்து நேருவோட சேர்ந்தது. நேரு என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த போராட்டத்தில் வந்திருக்காரா? இப்போ துப்புரவு பணியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரா? இல்லை. எல்லா போராட்டம் நடக்கும் போதெல்லாம் சேகர் பாபு தான் கார் எடுத்துகிட்டு போகிறது மேயரோட. அப்போ உனக்கு அந்த துறைக்கு அப்போ முதல்வர் என்ன பண்ணணும்? உனக்கு அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதுக்கு போகிற? இல்லை நீ போறியா கூட வந்து அந்த துறை அமைச்சர் நேருவையும் கூட கூட்டிகிட்டு போகணும்ல சொல்லணும். ஆனால் இதை ஏன் முதல்வர் அவர்கள் சொல்லலை? ஏன்னா சேகர் பாபு சொன்னால் உடனே அவங்கெல்லாம் அடங்கிடுவாங்கன்ட்டு இவர் நினச்சிட்டாரு. ஏன்னா அவர் முன்னாள் ரவுடி இல்லை. அவர் ஒரு காலத்தில் திருவற்றியூரில் லுங்கியை தீ கட்டிக்கிட்டு எல்லாம் மாமூல் வசூல் பண்ண ரவுடி தானே. அதனால தான் ஓட்டேரி சேகர் பாபு பற்றி தெரியாதுன்னு நினைய சொன்னாராம்.
பழைய ஓட்டேரி சேகர் பாபு தெரியும். அவர் ஓட்டேரியாக இருக்கலாம், நான் காசி மேடையை பார்த்தவன், அதுக்காக நான் கவலைப்படலை. இருந்தாலும் சொல்ல வரேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி சேகர் பாபுவோட துறை தான் ஸ்டாலினை தோக்கடிச்சது. அது மொத்தம் கிடையாது. உளவுத்துறைக்கு நான் என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வந்து முதல்லையே நல்லா தெரியும் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவார்னு. ஆனால் அவங்களுக்கே பிடிக்காம தான் தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்து திருவாரூர் போக இருந்தவங்கள நீங்கள் குளத்தூர்லேயே நீங்கள் மாபெரும் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி நிற்க வச்சது. அவங்களுக்கு என்ன பகையோ, அவங்களுக்கு அவ்வளோ சோதனை. போலீஸ்காரங்க எல்லாருமே கடுப்பில் இருந்தாங்க திமுக ஆட்சியில். எப்படா இவன் ஒழிவா, நம்ம எப்படா நிம்மதியாக வேலை பார்ப்போன்ட்டு. ஸ்டேஷன் உள்ள வர வேண்டியது, கையெழுத்து போட வேண்டியது, ரோட்டில் போய் நிற்க வேண்டியது, அதான் வேலை. அவன் அங்கே பாட்டில் எடுத்து கலாட்டா பண்ணாலும் சரி, இப்போ பண்ணாதப்பா போப்பா அப்படின்ட்டு இவங்க கெஞ்சற நிலைமைக்கு இருந்தது திமுக ஆட்சியில். அந்த அளவுக்கு வந்து ரவுடிசம் தலை விரித்து ஆடியது எங்கே பார்த்தாலும். இவ்வளோண்டு பசங்கள்லேருந்து எல்லாமே. இந்த கண்ணகி நகர் எடுத்துக்கோங்க, ஓஎம்ஆர் ரோட்டில் இன்றைக்கி நம்பர் 1 ஏரியாவாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரியாக பஸ் ஸ்டாண்டு உள்ளே கஞ்சா வித்துட்டு இருக்கான். அது வந்து அதே மாதிரி இந்த இல்லைகளை தடுக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் விஜய் அவர்களுக்கு இந்த அறிவுரை சொல்லுவேன். இப்போ போட்டிருக்கிறது கமிஷனர் இவரை போட்டிருக்காங்க, அமல்ராஜ் ஐபிஎஸ் தான் இப்போ சென்னை மாநகர கமிஷனர். ஒரு சிறந்த ஒரு நேர்மையான அதிகாரி. அந்த தாம்பரம் கமிஷனராக இருக்கும்போது தான் முதல்வருக்கும் அவருக்கும் முட்டிக்கிச்சு. அந்த ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஈசிஆர் ரோட்டில். அப்போ முதல்வர் கார் போக 20 நிமிஷம் அங்கே டிராஃபிக்கில் ஜாம் ஆகி மாட்டிக்க 50,000 பேர் வரத்துக்கு 1,500,000 லட்சம் பேர் வந்தான் அந்த இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. அடுத்த நாள் இவர் கேஸ் போட போகிறார். அந்த நிறுவனத்து மேலே கேஸை ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல்வரோட ஆர்டர். கடைசியில் அந்த ஸ்பாட்டில் இருந்த டிஎஸ்பி ஏஎஸ்பி இழிச்சவாங்க அவங்க தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடப்பட்டாங்க. அதிலே அவர் வந்து எனக்கு டவுனுக்குள்ளே ஏதாவது ஒரு போஸ்டிங் எடுப்பார். அப்புறம் அவர் எங்கே போனதுன்னு தெரியல, கமிஷனர் விட்டு அவரும் போயிட்டார், அவங்களும் தூக்கிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவரோட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இதுவை பார்த்து கமிஷனராக கொடுத்துருக்காரு. இனிமேல் வந்து மெட்ராஸ் சிட்டி வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா உட்காந்த இடத்துலேருந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவன். அதேமாதிரி நேற்று கூட ஒரு புது டிஜிபியை நியமிச்சிருக்கு. அவர் வந்து பல துறையில் ஐஜியாக இருந்தும் டிஜிபியாக இருந்தும் நிறைய இதுவாக செஞ்சுருக்காரு. அவர் டிஜிபியை பதவி ஏற்றவொன்னே முதல்வர் அவர்கள் போட வேண்டிய ஒரே ஆர்டர் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருக்கிற A1 அக்யூஸ்டை முதல்ல தூக்கி அந்த ஏரியாவில் யார் யார் தாதா, யார் யார் கண்ட்ரோலில் கேங்ஸை செயல்படுது, அதை முதல்ல அவங்க பார்த்து அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக முதல்ல வார்னிங் கொடுக்கணும். வார்னிங் கொடுத்தும் அவங்க அதில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு 2 போடு தப்பே கிடையாது. என்கவுண்டர் இஸ் ஒன்லி வே டு க்ளோஸ் தி ரவுடிசம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 10 நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 2 போட்டால் தப்பே கிடையாது. அதை செஞ்சார்னா விஜய் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு வேறு எந்த மாநிலத்தையும் இருக்க முடியும். உத்தரப்பிரதேஷ் மாதிரி அடுத்த இதுவாக மாறிடும். இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு போலீஸை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்தியாவிலே சிறந்த போலீஸ்னால் அது தமிழ்நாடு போலீஸ் தான், நம்பர் 1 போலீஸ். வேர்ல்டுலேயே 2nd பிளேஸ் இந்த ஃபார் தி தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாண்டுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு திறமையான போலீஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு கொள்ளையை வேடிக்கை பார்க்குற நிலைமை உருவாக்கி இந்த யார், இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் விஜய் அவர்கள் இதில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கு இருக்குது, சிறந்த நடவடிக்கை, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார், அது நடக்க தான் நடக்கும். 4 பேர் சொல்கிறாங்கிறதுக்காக அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் வந்து அவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும். அதனால் அவர் மனசுக்கு என்னப்படுதோ அந்த ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்னு அவரை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் விஜய் அவர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அதாவது இதை வந்து பற்றி இளைஞர்கள் லவ் பண்ணுறவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7லேருந்து 9 மணி வரைக்கும், சாயந்தரம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுலேருந்து, காலேஜ் போகிற பொண்ணுலேருந்து, வேலைக்கு போகிற பொண்ணுலேருந்து ஒரு பொண்ணை விடுறது. அந்த பொண்ணுங்களை சுற்றுறதுக்குன்னு ஒரு கேங்கு சுற்றிக்கிட்டே இருக்குது பஸ் ஸ்டாண்டு போகிறோம். இதை முதல்ல விஜய் அவர்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். உண்மையாக லவ் பண்ணுறவனும் இருக்கான், இதனால் வந்து பாதிக்கப்படுறவனும் உண்மையான லவ் பண்ணுறவனும் பாதிக்கப்படுறான். புரியுதுங்களா? சில இல்லீகலில் ஈடுபடுற கேஸும் அதில் இறங்கி இதை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்? இதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதாவது ஸ்கூலுக்கு போகிற பையன் போகிறான், 4 மணிக்கு ஸ்கூல் விடுது, 7 மணி வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். கேட்டால் ஆள் வருதுடா, டியூஷன் முடிச்சுட்டு வரண்டா அப்படிங்கிறான். 5:30 மணி வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அவனையெல்லாம் பஸ்ஸு வந்ததா ஏறி கிளம்பு, உனக்கு என்ன வேலை, எந்த ஊர் நீ போகிற அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு லவ்வர்ஸுக்கு பின்னாடி போலீஸ் சுற்றிட்டே இருக்கணும் போல. ஒவ்வொரு லவ்வர்ஸ் பின்னாடி சுத்த சொல்ல சார். இதை வந்து பஸ் ஸ்டாண்டில் இதை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து வெளியில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். புரியுதுங்க உங்களுக்கு? பஸ் ஸ்டாண்டுன்றது பப்ளிக் பிளேஸ் தானே. இன்றைக்கி இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதும், கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறதும், இது பண்ணிகிட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி பொதுமக்கள் பார்த்து நிறைய பேரை மூஞ்சி திருத்துக்கிறாங்க. இந்த மாதிரி படிக்கிறவங்க பார்த்தா அவங்க படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்களா, இதுங்க எப்படி திருத்து பாரு அப்படின்னு.
புரியுதுங்களா? இதுக்கு கவர்மெண்ட் இடம் கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த மாதிரி பிரச்சனைக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இந்த கட்டுப்பாடை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். 4 மணிக்கு உனக்கு ஸ்கூல் முடிஞ்சதா, 4:30 மணிக்கு உன் ஊர் பஸ் இருக்கா, 4:30 மணிக்கு ஏறி நீ கிளம்பிடணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா போலீஸ்காரங்க என்ன செய்யலாம், அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டே போக தேவையில்லை. அவங்களோட நோட்டை எடுத்து பார்த்து எந்த ஸ்கூலுன்னு சொல்லி அவங்க ஹெச்எம்க்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து 6-7 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டை சுற்றிருக்கான், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணால் நான் டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டினாலே போதும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நிச்சயமாக தடுத்துடலாம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து கான்டாக்டுன்னு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் பாதி பேர் படிக்கிறவனுக்கு அந்த கான்டாக்டோட மீனிங் என்னன்னே தெரியாது. கான்டாக்டில் கை வச்சா என்ன ஆகுன்றான் ஒருத்தன். அதான் நான் சொன்னேன், உன் லைஃபே வீணாக போயிடுண்டா, நீ எந்த ஸ்கூல்லையும் சேர முடியாது, நாளைக்கு எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாது, நன்னடத்தன்றது அதுதான் முக்கியம் அப்படின்னு. அதுவே தெரியாமல் ஒருத்தன் சுற்றிருக்கானா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் இந்த மாதிரி நடவடிக்கைகள் கொஞ்சம் சீரியஸாக விஜய் அவர்கள் ஓட்டை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய சுயநலம் பார்க்காம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவர் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸை எடுத்தார்னா இவங்க பாராட்டு தேவையில்லை, பொதுமக்கள் பாராட்டு விழும். அடுத்த தேர்தலையும் அவர் வந்து அமோகமாக வெற்றி பெறுவார். மிக்க நன்றி சார். உங்களோட